PGTRB English Unit 9 Language and Linguistics growth of vocabulary ங்கிற டாபிக்ல இருந்து 20 questions இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இது டெஸ்ட் நம்பர் 17. First question பாருங்க. How many methods of growth of vocabulary advocated by C.L. Wren? C.L. Wren வந்து growth of vocabularyல எத்தனை methods சொல்றாரு? 19 methods இருக்குன்னு சொல்றாரு. எத்தனை methods? 19 methods. என்னன்னா அது 19 methods? First one பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றான்? Imitation, onomatopoeia அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது a word which is normally one part of speech used as another. ஒரே ஒரு வேர்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நவுன் வந்து எப்படி வேர்பா மாறுது, நவுன் வந்து எப்படி அட்ஜெக்டிவா மாறுது, நவுன் வந்து எப்படி அட்வர்பா மாறுது, அதுதான் வந்து a word which is normally one part of a speech is used as another. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா by adding prefix suffix. ஸோ இந்த மெத்தட், இந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ங்கிற மெத்தடை யார் யூஸ் பண்ணான்னா ஆங்கிலோ சாக்சன்ஸ் தான் அதிகமாக வந்து என்ன பண்ணாங்க, யூஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா an older word is given a new meaning. பழைய வேர்டுக்கு புது மீனிங், பழைய வேர்டுக்கு புது மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் லிட்ரரிங்கிற வேர்டுக்கு ஆக்சுவலாக பழைய மீனிங் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா ஆல்பபெட்டிக்கல். ஆல்பபெட்ஸை தான் அவங்க வந்து என்னன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க, லிட்ரரி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன், சிக்ஸ்த் வந்து சிங்குபேஷன், செவன்த் வந்து டெலஸ்கோப்பிங், எயித் வந்து மெட்டா அனாலிசிஸ், நைன்த் வந்து போர்ட்மெண்டிவ் வேர்டு, டென்த் வந்து வேர்டு ஃப்ரம் இனிஷியல், அதான் அப்ரிவேஷன் நம்ம சொல்றோம் இல்லைங்களா அது. அடுத்து வந்து பேக் ஃபார்மேஷன், 12th வந்து கரப்ஷன் ஆர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், 13 வந்து ஃபால்ஸ் எட்டிமோலஜி, 16 வந்து டூ அதர் வேர்ட்ஸ் ஆர் கம்பைன்ட், ரெண்டு வார்த்தைகளை ஒன்னா இணைக்கிறது, 17th வந்து கான்சியஸ் அண்ட் டெலிபரேட் காயினேஜஸ், கான்சியஸ் அண்ட் டெலிபரேட் காயினேஜஸ், புது புது காயினேஜ் வேர்ட்ஸ். 18th வந்து பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ் ஃப்ரம் ஃபாரின் லாங்குவேஜ், 19th வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக் ஃபார்மேஷன். ஸோ இந்த மாதிரி 19 மெத்தட்ஸ் இருக்கு. இது ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை தெரியாதவங்க இல்லை கேட்காதவங்க தயவுசெய்து அந்த வீடியோவை பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, which among the words best describes imitation or onomatopoeia? இந்த கீழே இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்ல இது onomatopoeia சவுண்ட், இமிட்டேட்டிங் சவுண்ட் வருதுன்னா ரம்பிள், இதெல்லாம் தான் வரும். ஸ்பீக், பேப்பர் ஒர்க் அதெல்லாம் இருக்காது. இந்த ரம்பிள்ங்கிற வேர்டு தான் onomatopoeia வேர்டு. onomatopoeia தான் இமிட்டேஷன் ஆஃப் சவுண்ட், இமிட்டேஷன் ஆஃப் சவுண்ட். which among the following is not the word coined from imitation of sounds? இந்த லிஸ்ட்ல எந்த வேர்டு இமிட்டேஷன் ஆஃப் சவுண்ட்ஸ்ல வரல, லிசன்ங்கிற வேர்டு வரல, மற்றது எல்லா வேர்டுமே இமிட்டேட்டிங் சவுண்ட்ஸ் தான், அனமட்டோபியக் வேர்டு தான். பேங், பாப், கிகிள் இது எல்லாமே அனமட்டோபியக் வேர்டு தான். From which root was the word barbarian derived? இந்த barbarianங்கிற வேர்டு எந்த ரூட்ல இருந்து வந்தது? லாட்டின் ரூட். What was the meaning of the word literary? ஆக்சுவலா லிட்ரரிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்கா இருந்தது? ஆல்பபெட்டிக்கல், ஆல்பபெட்ஸை தான் லிட்ரரின்னு ஃபர்ஸ்டா சொல்லியிருக்காங்க. வாட் வாஸ் த ஒரிஜினல் மீனிங் ஆஃப் த வேர்ட் மேனுஃபேக்சரர்? இன்னைக்கு ஆக்சுவலா மேனுஃபேக்சருங்கிறத மெஷின்ல உருவாகுறது மேனுஃபேக்சரிங். ஏதாவது ஒரு விஷயம், ஒரு ஆப்ஜெக்ட்ஸ், திங்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்றோம், மேட் பை மெஷின் சொல்றோம் இன்னைக்கு. பட் ஒரிஜினல் மீனிங் மேடு பை ஹேண்ட், கைகளால் உருவாக்கப்பட்ட பொருட்கள், அதுதான் மேனுஃபேக்சருக்கு ஒரிஜினல் மீனிங்கா இருந்திருக்கு. when was the word radical first used? இந்த radicalங்கிற வேர்டு ஃபர்ஸ்ட் எந்த செஞ்சுரியில பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா 17th century. சார்ஜ் ஈலியட் வந்து ராடிக்கல் அப்படிங்கிற ஒரு சப்டைட்டில் கொடுத்தாங்க அவங்களுடைய ஒர்க்குக்கு. அது என்ன ஒர்க்கு? ஃபெலிக்ஸ் ஹால்ட். ஃபெலிக்ஸ் ஹால்ட்ங்கிற ஒரு ஒர்க்கை வந்து சார்ஜ் ஈலியட் எழுதினாங்க. அதுக்கு சப்டைட்டில் என்னன்னு கொடுத்தாங்க? த ராடிக்கல் அப்படின்னு கொடுத்தாங்க. which word originally meant household effect? இதுல இருக்கக்கூடிய எந்த வேர்டு household effect கொடுக்குது? பிளண்டர். இன்னைக்கு பிளண்டருக்கு ஆக்சுவலா வேற மீனிங், பட் household effectக்கு வந்து என்ன வேர்டு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா பிளண்டர்ங்கிற வேர்டு பயன்படுத்தப்பட்டது. which among the following is a word which is normally one part of speech used as another? ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட்டா மாத்துறதுக்கு அது என்ன கேக்குறாங்க? அதுக்கு பேரு கன்வெர்ட், கன்வர்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், the original meaning of propaganda was? propagandங்கிற வேர்டு ஃபர்ஸ்ட் அதனுடைய ஒரிஜினல் மீனிங் என்ன அப்படின்னா மிலிஷியா. மிலிஷியானா மிலிட்டரி, ஆர்மின்னு அர்த்தம்.
ஆனா இப்போ அது மீனிங் மாறிடுச்சு. இட் பிகம் பொலிட்டிக்கல். இப்போ அது வந்து பொலிட்டிக்கலா நம்ம பயன்படுத்துறோம். Who used the old method of addition of prefix and suffix? இந்த prefix and suffixங்கிற மெத்தடை யார் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணா? Anglo-Saxons. Which among of the following is not an example of abbreviation? இந்த கீழ இருக்கக்கூடிய லைன்ல எது அப்ரிவேஷன் கிடையாது. இப்போ ஆம்னிபஸ்னா பஸ், பஸ்ஸோட அப்ரிவேஷன் தான் ஆம்னிபஸ். சினிமா, சினிமாவோட அப்ரிவேஷன் தான் சினிமாட்டோகிராஃப். லேபோடைய அப்ரிவேஷன் தான் லெபார்டரி. அப்ப இந்த மூணுக்குமே என்ன இருக்கு? அப்ரிவேஷன் இருக்கு. ஃபேக்டரிக்கு அப்ரிவேஷன் கிடையாது. ஸோ இப்போ ஃபேக்டரி தான் கரெக்டான ஆன்சர். Who records that the names of alcoholics such as gin, brandy, rum இந்த வேர்டெல்லாம் எந்தனுடைய இதெல்லாம் அப்ரிவேஷன் சொல்றாரு. கொடுத்தவர் யார் அப்படின்னா ஸ்டூவர்ட் ராபர்ட்சன் அப்படிங்கிறவர் தான் இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. Which method is called making of a new word by interchanging the vowel and consonant? எந்த மெத்தட்ல vowel and consonant interchange பண்றோம் அதுக்கு பேரு syncopation. இது பேர் வந்து syncopationல தான் interchange பண்றோம் vowel and consonants. What do these words best describe? Once, else, hence, pram. இதான் syncopation. இப்போ once ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ONES once. அது ONES நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ONCE கிடைக்குது. அதான் once. அதே மாதிரி else, ELSE இது எதுல இருந்து வந்தது? ELLES elseல இருந்தா நமக்கு else வந்தது. இந்த henceங்கிற வேர்டு எதுல இருந்து நமக்கு வந்தது? HENES ல இருந்தா HENCE ன்னு வந்திருக்கு. ஸோ இதை தான் வந்து சிங்குபேஷன். இதனுடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பிராம்புலேட்டர். பெராம்புலேட்டர் நம்ம ஃபுல் வேர்டா சொல்லுவோம். அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் பிராம். இந்த பிராம்ங்கிறது என்ன? இரண்டு வார்த்தைகள் இணைந்து ஒரு வார்த்தையாக நமக்கு மாறுதல். இதுதான் வந்து சிங்குபேஷன். ஸோ இந்த ஒன்ஸ், எல்ஸ், ஹென்ஸ், பிராம்ங்கிறது எதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா சிங்குபேஷனுடைய எக்ஸாம்பிள்ஸ். Which method creates new words by combining two words into one word? ரெண்டு வார்த்தைகள் இணைந்து ஒரு வார்த்தையாக தருது. அதுக்கு பேர் வந்து telescoping. அதுக்கு பேர் வந்து telescoping. The telescoping examples தான் to dawn, to doff, to doubt. இந்த to dawn அப்படிங்கும்போது do on அப்படின்னு மாறுது. Do onனா என்ன மீனிங்? do do on on. Do on அப்படின்னா put on அர்த்தம். அதே do off இது வந்து என்னவா மாறுது? do OFF அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ do off அப்படின்னா என்ன அர்த்தம்? put offன்னு அர்த்தம். put offனா cancel. put on அப்படின்னா வேர் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வேர்டு நமக்கு எங்க இருந்து கிடைக்குது? டெலஸ்கோப்பிங். ரெண்டு வேர்டு ஜாயின் பண்ணி ஒரு வேர்டு நமக்கு புதுசா கொடுக்குது. அதான் டெலஸ்கோப்பிங். நெக்ஸ்ட் கொஸ்டின். In which method are the consonants at the end of one word attached to the vowel of other word? ஸோ ஒரு எண்டில் கான்சனன்ட் இருக்கும், அதர் வேர்டு வந்து வவலோட ஜாயிண்ட் ஆகி வரும். அதுக்கு பேர் வந்து என்னது? மெட்டா அனாலிசிஸ். அதுக்கு பேர் வந்து என்னது? மெட்டா அனாலிசிஸ். இப்போ ஆன் எக், ஏஎன் ஆன், எக் இஜிஜி எக். இப்போ இந்த ஆன் எக்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஏன் நெக்குன்னு மாறுது. ஆன் எக் என்னவா மாறுது? ஏன் நெக்கா மாறுது. அதுதான் மெட்டா அனாலிசிஸ். Which of the following word is connected to meta analysis? இந்த லிஸ்ட்ல எது மெட்டா அனாலிசிஸ்னா a neg. C தான் ரைட். do of, doubt, pram. இந்த do of doubt எதுல வந்துருது? டெலஸ்கோப்பிங்க்கு எக்ஸாம்பிள்ஸ். பிராம்ங்கிறது சிங்குபேஷனுக்கு எக்ஸாம்பிள். இப்போ a negங்கிறது தான் மெட்டா அனாலிசிஸ்க்கு எக்ஸாம்பிள். 20 கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு வேரியேஷன்ஸ் டவுட் இருந்ததுன்னா வீடியோ ஃபுல்லாக இருக்குது, வீடியோவில் போய் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏதாவது டவுட்னா கொஷின் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.